தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புரட்சி பாரதம் பொதுக்குழு கூட்டம் ஊர்ந்தவள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்திலே அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் மூலம் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களில இன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்தி என்கின்ற கிராமத்தில் காலையில் மக்கள் டீ கடையிலே டீ சாப்பிட்டு வெளியே வருகின்ற பொழுது 9 பேர் கொண்ட கும்பல் மாஸ்க் அணிந்து கொண்டு முகம் தெரியாத அளவிற்கு பயங்கரமான போதையிலே எதிரிலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் வெட்டி சென்று இருக்கிறார்கள். அதில் 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 2 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்கிறார்கள். அந்த 2 பேர்ல ஒருவர் வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர், இன்னொருவர் அங்கே இருக்கின்ற இந்திரா காலனியை சேர்ந்த ஜான் என்கின்ற ஒரு நபர். மற்ற 4 பேரிலே 2 பேர் சீரியஸான முறையில் சிகிச்சையில் இருக்கிறார். இந்த நிகழ்வு எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு இது ஒரு உதாரணமாக, ஒரு சாட்சியாக இருக்கின்றது. மதுவை ஒழிக்க தவறிய இந்த அரசு, சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர தவறிய இந்த அரசு, இது போன்ற செயல்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக திகழ்கிறது. உடனடியாக இந்த மது போதையில பார்க்கிறவளை எல்லாம் வெட்டி சாய்க்கின்ற இந்த அராஜக கும்பலை உடனடியாக காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மாவட்ட பகுதியில் இருக்கின்ற அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் இடமாற்றமோ அல்லது பணி நீக்கமோ செய்ய வேண்டும் என்று புரட்சி பாரதம் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் எடுத்திருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட தீர்மானங்களை இங்கே நாங்கள் எடுத்திருக்கிறோம். நன்றி. இன்னும் அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் இன்னும் தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. அது ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். இல்ல, நாங்க 6 தொகுதி எழுதி கொடுத்துட்டு அதுல 4 தொகுதி கேட்டு இருக்கோம். 4 தொகுதி கண்டிப்பா வேணும்னு அழுத்தமா நாங்க சொல்லி இருக்கிறோம். பேச்சுவார்த்தை தான் தெரியும். இல்ல, இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. தனி தொகுதி தான் கேட்டுக்கிறது. 4மே தனி தொகுதி தான் நாங்க எதிர்பார்க்கறது. பொது தொகுதி நாங்க கேட்கல. இல்ல, தேர்தல் அறிக்கை இன்னும் நாங்க வெளியிடல. பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே தேர்தல் அறிக்கை அப்ப வெளியிட்டு அந்த பேச்சுவார்த்தை மூலியமா தான் தெரியும். பேச்சுவார்த்தை மூலமாக தான் தெரியும். கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிற தொகுதியே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி யாரு தலைமைனா, யாரு எடப்பாடியார் தான் அதிமுக கூட்டணிக்கு தலைமை. இந்திய அளவுல பிரதமர் தலைமை, தமிழ்நாடு அளவுல அதிமுக தான் தலைமை. அது எடப்பாடியார் தான் தலைமை. யாரு இல்ல இல்ல அது போலாம் இல்ல, அதெல்லாம் தவறான
அதெல்லாம் தவறான செய்தி. அது போல எதுவும் பேசல யாரும். கடைசி வரைக்கும் என்ன சொல்லணுமா? நீங்களே கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. அது நாங்க சொல்லுவோம்ல, டைம் இருக்குது சொல்றோம். வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதி முடிதுன்றது அவங்க சொல்லணும் இல்லையா? நாங்க கேட்கிற இடத்துல இருக்கிறோம், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. இனிமேல் தான் தெரியும். திமுக 5000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் கொடுத்தா கூட திமுக வெற்றி வாய்ப்புன்றது கம்மிதான். சொல்றது உதாரணம் நிறைய இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடக்கிறாங்க. இன்னும் 10-15 நாள்ல இந்த ஆட்சியுடைய ஆயுட்காலம் முடிய போகுது. இப்ப வரைக்கும் போராட்டத்தில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள், குறிப்பா ஆசிரியர் பெருமக்கள். திமுக ஆதரவா இருக்கிறவங்களும் அவங்கதான், அரசு ஊழியர்கள் தான், குறிப்பா ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்களே இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்கனாக்கா அப்ப இந்த ஆட்சிக்கு ஓட்டு வருமானத்தை எதிர்பார்க்கும். அப்படித்தானே சொல்ல முடியும். அப்படி சொன்னாதான் அது சொல்ல முடியாது. ஏன்னா டிடிவி ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அங்க பெரும்பான்மை இருக்குது தென் மாவட்டத்துல. அவங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் அவங்க சமாளிச்சுப்பாங்க. தென் மாவட்டத்துல நாங்க தொகுதி கேட்கல. செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், காஞ்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் 4 மாவட்டத்துல தான் கலந்த மாதிரி கேட்டிருக்கோம். இல்ல இல்ல அந்த குற்றச்சாட்டை சொன்னதே நான் தானே. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு சொன்னதே நான் தான் சொன்னேன். நான் சொன்ன பிறகுதான் வெளியில எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்பயும் இலவச பேருந்துடைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக மறுபடியும் எடுத்திருக்காங்க. 1700 கோடி எடுத்திருக்கிறாங்க. அதே சட்டமன்றத்துல நான் பேசல. இப்ப கடைசியா நடந்ததுல அது இல்லைன்னு சொல்றாங்க. ஆதாரத்தை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோம். அதனால தொடர்ந்து அதை பண்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா இது போல தவறுகள் நடக்காம நாங்க அழுத்தம் கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம்.